சினிமாவில் சொற்பொசுறேன், ஆண்களை விட பெண்கள் சினிமாவில் ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப நேர்மையாக, ரொம்ப பொறுப்பாக ஒர்க் பண்ணுறவங்க. அது மேக்கப் பண்ணாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், இப்போ வந்து பாருங்கள். இங்கே சொன்னேன், ஆண் அசிஸ்டண்ட்டோட ஒரு பெண் அசிஸ்டண்ட்டு கரெக்டாக இருப்பாங்க. அப்படி இருக்காங்க சினிமாவில் பெண்கள்லாம். யார் வந்து பெண்களை இழிவாக பேசிக்கிறீங்க? அதனால் இந்த சினிமா அப்படிங்கும்போது ஆளாளுக்கு ஒரு கற்பனை எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். எல்லா தொழிலேருந்து எல்லாமே ஒரு தொழில் தான். காவல்துறை இப்போ சவுக்கு சங்கரா கைது பண்ணியிருக்காருல, அவங்க சவுக்கு சங்கர். காவல்துறை அப்படின்னா அது ஒரு தொழில், காவல்ங்கிறது தொழில் தான். அப்போ காவல்துறையில் பெண் காவலர்களை அவர் எளிதாக பேசலதில் அவர் வேறு மாதிரி ஒரு தாட்டில் போய் மாட்டிக்கிட்டார். ஒரு பெரிய அதிகாரியை குற்றச்சாட்டு சொல்லி போய் அதை சொல்லிட்டார். அப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு காவல்துறையில் ஒரு பெண் அதிகாரிகளை பற்றி தவறாக ஒரு நம்ம தோன்ற அளவுக்கு பேசினார். அதனால் தூக்கி வச்சிட்டாங்க. என்னை காவல்துறையும் ஒரு தொழில் தான், சினிமா துறையும் ஒரு தொழில் தான். நீங்கள் காவல்துறையில் பேசினாக்கா அவர் தூக்கிக்குள்ளே வச்சிங்கன்னா, சினிமா துறையில் எவ்வளோ பெண்களை கேவலம் பேசணும் அது தூக்கிக்குள்ளே வைக்கணும் சார். எத்தனை மேடையில் பப்ளிக் மேலே பேசியிருக்காங்க நடிகள்லாம் ஐட்டம் சொல்லலையா? என்ன பண்ணீங்க அவங்கள? நான் சொன்னேன், காவல்துறையும் ஓகே, சினிமா துறையும் ஓகே, விவசாயம் ஓகே, எந்த துறையாக இருந்தாலும் சரி, பெண்களை ஒருத்தங்க பேசினான்னா தூக்கி உள்ளே வைங்க. அவங்க அதுவும் சினிமா துறை நடிகன்னா அவங்க என்னமோ அவர் உலகத்துக்கு தத்துவிட்ட மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க எப்படி காவல்துறை சார்ந்த பெண்ணை ஒரு இழிவாக பேசினதுக்காக ஒருத்தர் தூக்கி உள்ளே வச்சிங்களோ, அதே மாதிரி இனிமேல் சினிமா துறை சேர்ந்த ஒரு நடிகை பற்றி யாராவது இழிவாக பேசுனா இதே மாதிரி உள்ளே வைங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இது இந்த காண்டம் குறும்படம் நம்முடைய இந்த மாதிரி இந்த இழிவாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் இந்த காண்டம். யாரெல்லாம் சினிமா இழிவாக பேசுகிற தப்பாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பாடம் தான் காண்டம். இப்படி ஒரு சினிமா நேசிக்கிறதுனால தான் இந்த பாட்ஷா படத்தை சொல்லுவாங்கல்ல, நாட்டின் நரம்புலாம் முறுக்கு இருந்தவங்க அடித்தாங்க மாதிரி. அது மாதிரி சினிமாவில் இந்தளவுக்கு நேசித்த ஒரு ஆளெல்லாம் இப்படிலாம் எடுக்க முடியும். வாழ்த்துக்கள். குறும்படம் அடுத்து பெரும்படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். பேரர் சார் வந்து நடிக்க மட்டும் இல்லை, எனக்கும் தான். அவர் வந்து எவ்வளோ படம் பண்ணியிருக்காரோ அதில் ஒரு 2 படம் தவிர மீதி எல்லா படத்துக்கும் நான் தான் டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா சாங் ஓப்பனிங்கும் அவர் எனக்கு முதல்ல கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட் ஷாட்டே வந்து என்ன தான் வைக்க சொல்லுவார் ஃபஸ்ட் ஷாட்டு. ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள். அவர் இன்னும் நிறைய பண்ணணும், நானும் அவரோட ஒர்க் பண்ணணும். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி படம் நீங்கள் அவருடைய டைரக்ஷன் பண்ண படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் அந்த ஓப்பனிங் சாங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெறி விட்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கை வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த பாடல் பார்த்திங்கன்னா இன்னும் சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாடல் கேட்டாங்கன்னா ஐயோ நம்ம வந்து தவறாக நினச்சிட்டோமேன்னு ஃபீல் பண்ணக்கூடுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு எழுதின பாடல்கள். இன்னொன்று எனக்கு இந்த படம் இப்போ நான் இந்த குறும்படம் பார்த்தது மூலிமா எனக்கு ஒருன்னா பெண்களை அனுப்புகிற பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம் வரும். இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது என் பொண்ணு வந்து ஒர்க் பண்ண போயிருக்கா, ஸோ அவள் வந்து ஒரு நல்ல தொழிலுக்கு தான் போயிருக்கா, ஸோ அவளுக்கு எந்த இதுவும் வராது, கூட இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி பார்த்துப்பாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஸோ நான் நினைக்கவே இல்லை இந்த படம் ஃபஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் போயிட்டுருக்கும் போது என்னடா இது இப்படிலாம் போயிட்டுருக்கு, நானும் பார்க்கணுமா அப்படிலாம் எனக்கே ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ சீனு போக போக பார்க்கும்போது அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். நதி நான் வந்து இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு எடிட்டர். நான் சாங் எடிட் பண்ண போகும்போதெல்லாம் மாஸ்டர் எப்படி இதெல்லாம் சொல்லவே கூடாது, அவ்வளோ அழகாக பண்ணவர். வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். அது ஒரு குறும்படம்ன்றது ஒரு விஷயத்தை வந்து ஒரு சினிமானா 2.5 மணி நேரத்தில் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தை வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காருன்னா நம்ம பாராட்டி ஆகணும்.
ஸோ இவரை பற்றி கொஞ்சம் நம்ம வந்து அதை பத்திரிகைகள் கொஞ்சம் பெருசாக எழுதி இவர் வந்து வளர்ந்தாருன்னா இவரை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ நல்ல குறும்படம், இதை வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். பேரரசு சார் குறும்படமாக இருந்தால் கூட எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்கம்மா, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த குறும்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோரும் இதில் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள்லாம் இருந்தால் தான் எங்களால் முன்னேறி வர முடியும். வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.